من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا صدق الله العلي العظيم. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. قال النبي صلى الله عليه وسلم إياكم محدثات الأمور كل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. صدق الله العلي العظيم. எனினும் அன்பான சகோதர சகோதரிகளே, எல்லாம் உள்ள அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய குடும்பத்தார்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள் மீதும் தாபீன்கள் மீதும் தபே தாபீன்கள் மீதும் அவுலியாக்கள் மீதும் மேலும் இங்கு அமர்ந்திருக்கும் உங்கள் மீதும் என் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. தினத்தில் சிறந்த தினமான இந்த ஜும்மா தினத்தன்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மலக்குமார்கள் சூழ்ந்திருக்கும் இந்த அவையில் உங்களையும் என்னையும் ஒன்றிணைத்திருக்கின்றான். அதற்கு நன்றி செலுத்தியவனாக என்னுடைய உரையை நான் ஆரம்பம் செய்கின்றேன். இன்னும் அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த வார தலைப்பு என்னவென்று பார்த்தோம் என்று சொன்னால், இஸ்லாமிய மாதமும் இஸ்லாமியர்களும். அதாவது நம்ம வரக்கூடிய நமக்கு இருக்கக்கூடிய அந்த 12 இஸ்லாமிய மாதங்களில் ஒரு சில மாதங்கள் இஸ்லாமியர்கள் இருக்கக்கூடியவர்கள் அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர ஒரு சில இஸ்லாமியர்கள் அந்த மாதத்தை வைத்து இஸ்லாத்தில் எதையெல்லாம் தடை செய்யப்பட்டிருக்கிறதோ அதையெல்லாம் செய்யக்கூடிய மக்களாக இருக்கின்றார்கள். அதன் அடிப்படையில் நாம் சிறிதாக பார்ப்போம் என்று சொன்னால், நாம் இப்ப இருக்கக்கூடிய மாதம் முஹர்ரம் மாதம். அதாவது இஸ்லாமிய மாதத்தின் முதல் மாதம் முஹர்ரம் மாதம். இந்த முஹர்ரம் மாதம் வந்துவிட்டால் இஸ்லாமிய பெருமக்களில் எண்ணற்ற அனாச்சாரங்கள் நாம் பார்த்தோம். இன்னும் ஒரு சில தினங்களுக்கு முன்பாக நாம் பார்த்தோம், இந்த முஹர்ரம் மாதத்தை ஒட்டி பஞ்சா என்று சொல்லக்கூடிய ஒரு எண்ணற்ற ஒரு என்ன சொல்றது இஸ்லாத்திற்கு மிகவும் முற்றிலும் மாற்றமான ஒரு கலாச்சாரமாக ஒரு அனாச்சாரம் நடந்து கொண்டிருந்தது. நாமெல்லாம் பார்த்தோமே இல்லையா? தீமிதி என்ற காலத்தில் இஸ்லாமிய சமூகம் எதையெல்லாம் மாற்று மத சகோதரர்கள் செய்கிறார்களோ அதையெல்லாம் அப்படியே பார்த்து நாமும் செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் அவர்களை போன்று இஸ்லாமிய மக்கள் தீமிதித்தார்கள். ஒரு சின்னத்தை வைத்துக் கொண்டார்கள், கை சின்னத்தை போட்டு வைத்துக் கொண்டார்கள். கேட்டால் அது கர்பலாவில் ஹசன் மற்றும் ஹுசைன் அலில்லா அவர்களை கையை வெட்டி விட்டார்கள், அதனால நான் கையை வச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. யார் சொன்னா? வரலாறு தெரியாத அடி முட்டாள்களாக இருக்கிறார்கள். ஹசன் அலில்லா அவர்கள் கர்பலாவுக்கு செல்லவே இல்லை. அவருடைய சகோதரர் ஹுசைன் அலில்லா அவர்கள் மட்டும்தான் கொல்லப்பட்டார்கள். இவர்களை கேட்டால் ஹசன் ஹுசைன் எல்லாம் சேர்த்து சொல்றாங்க. வரலாற்றை ஒரு துளி கூட அறியாத மூடர்களாக இருக்கின்றார்கள். ஹசன் அலில்லா அவர்கள் மெக்காவில் அவர்கள் தனியாக தான் இருந்தார்கள். ஹுசைன் அலில்லா அவர்கள் மட்டும்தான் கர்பலாவில் கூபா நகர மக்கள் அவர்களுக்கு வாக்குறுதி கொடுத்தார்கள், நீங்க வாங்க நாங்க உங்களுக்கு பாதுகாப்பு தரோம் அப்படின்னு சொல்லி. அந்த கூபா நகரத்தினுடைய மக்களை நம்பி ஹுசைன் அலில்லா அவர்கள் சென்றதன் காரணமாக அங்கு எஜிதுடைய ஒரு தலைமையில் உள்ள ஒரு தளபதியினுடைய சதியின் காரணமாக ஹுசைன் அலில்லா அவர்களும் அவருடைய குடும்பத்தார்களும் படுகொலை செய்யப்பட்டார்கள். அது எந்த மாற்று கருத்தும் அல்ல. ஆனால் அந்த தினத்தை ஓற்றி நாங்களும் துக்கம் கொண்டாடுகிறோம் என்ற அடிப்படையில் இஸ்லாத்தில் எதையெல்லாம் தடை செய்யப்பட்டிருக்கிறதோ மாற்று மதம் தெளிவா சொல்லிட்டாங்க. எவன் ஒருவன் மற்ற மற்ற கலாச்சாரத்தை பின்பற்றுகின்றானோ, மாற்று மத கலாச்சாரத்தை பின்பற்றுகின்றானோ அவன் என்னை சார்ந்தவன் அல்ல என்று சொல்லிவிட்டார்கள். என்ன அர்த்தம்? ஒரு மாற்று மதத்தார்கள் எதையெல்லாம் செய்கிறார்களோ அதெல்லாம் யார் காப்பி செய்கிறார்களோ அவன் முஸ்லீமே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. நாம் இன்றைக்கு பார்க்கிறோமா இல்லையா? மாற்று மதத்தார்கள் தீ விதிக்கிறார்கள் என்ற காரணத்திற்காக வேண்டி நாமும் அதே போன்று ஒரு பஞ்சாவை தூக்கி கொண்டு அங்கு இங்குமாக ஆடி
அதில் தொழுகையாளி ஒருவர் கூட கிடையாது. அந்த நிகழ்ச்சி ஏற்படப்படக்கூடிய ஒரு பெரிய கமிட்டி, பிளக்ஸ் எல்லாம் பயங்கரமா இருந்தது. ஒரு 100-200 பேருடைய போட்டோ எல்லாம் போட்டு பயங்கரமா பிளக்ஸ் எல்லாம் போட்டு அதுக்கு ஒரு கமிட்டி எல்லாம் போட்டு தீமிதி விழாவை நடத்துறாங்க. அதில் நம்ம தொழுகையாளி யாருக்கு பார்த்தோம்னு சொன்னால் ஒருத்தர் கூட கிடையாது. அந்த பிளக்ஸ்ல இருக்க போட்டோவை நம்ம யாருமே பள்ளிவாசல்ல பார்த்திருக்கவே மாட்டோம். அவங்க எல்லாம் தாங்களை முஸ்லிம்கள் என்று கூறிக்கொண்டு என்ன பண்றாங்க, கமிட்டியை போட்டு பஞ்சா போட்டு தீமித்துக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இதற்கும் இஸ்லாத்துக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை. துக்கம் கொண்டாடுவதற்கும் இஸ்லாத்துக்கும் சம்பந்தமே இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள், யாராவது ஒருவர் இறந்து விட்டால் அதிகபட்சமாக 3 நாட்கள் அவர்கள் துக்கம் இல்லை, ஒரு அமைதியாக இருப்பார்கள், அவ்வளவுதான். அதற்கு பிறகு அவர் சகஜமாக மாறிவிட வேண்டும். இதுதான் இஸ்லாத்தின் சட்டம். உசைன் ரலியல்லாஹு அவர்கள் கொல்லப்பட்ட 1400 வருடங்கள் ஆகிறது. ஒரு 1300 சில வருஷம் ஆகுது. இன்று நாங்க துக்கம் கொண்டாடுறோம் சொல்லிக்கிட்டு மாட்டு மதுரைகளை போன்று தீமித்துக் கொண்டிருக்கிறார்கள், பஞ்சாயத்து தூக்கி கொண்டு ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இது நடந்து முடிந்து விட்டது ஒரு சில தினங்களுக்கு முன்பாக. நாம் ஏன் உங்களுக்கு சொல்றோம்னு சொன்னா, அதற்கு முன்பாக நமக்கு ஜும்மா கிடைக்கவில்லை, இப்ப சொல்றோம். எதுக்காக சொன்னால், ஒரு இஸ்லாமியர் என்றால் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று வரையறுக்கப்பட்ட மார்க்கம். மூட பழக்க வழக்கங்களை முற்றிலுமாக கடந்து எடுத்த ஒரு மார்க்கம் தான் இந்த இஸ்லாமிய மார்க்கம். ஆனால் அந்த இஸ்லாம் இல்லாத இருக்கக்கூடிய நாம், அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர ஒரு சில மதங்கள் என்ன பண்றாங்க, அப்படியே மாட்டு மதத்தார்கள் எதையெல்லாம் செய்கிறார்களோ அப்படியே காப்பி எடுத்து செய்யக்கூடிய மக்களாக இருக்கிறார்கள். எத்தனையோ மக்கள் அதில் போட்டு இன்னமும் நேச்சையெல்லாம் செஞ்சுட்டு விறகு எடுத்துட்டு போய் அதில் போடுறது என்ன, உப்பை கொண்டு போய் அதில் கொட்டுறது என்ன, நீங்க இப்படிலாம் செஞ்சீங்கன்னா அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்துருவானா? நிச்சயமாக அல்லாஹ் உங்களுக்கு ஒன்றுமே தர மாட்டான். அல்லாஹ் நீங்கள் தொழுங்கள், நற்காரியங்கள் செய்யுங்கள், இபாதத்து செய்யுங்கள் என்றுதான் சொல்கின்றான். வஅகீமுஸ் ஸலாத வ ஆத்து ஸகாத் என்றுதான் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி கேட்டிருக்கிறான். ஆனா இஸ்லாமியர்கள் நாம என்ன செஞ்சிட்டு இருக்கிறோம், நாட்டு மத கலாச்சாரத்தில் கூட நெருப்பை வைத்துக் கொண்டு அதில் கொண்டு போய் கட்டையை வாங்கி கொண்டு நான் நேச்சர் பண்ணிட்டேன், இது எனக்கு கிடைச்சிடும். அல்லாஹ் நிச்சயமாக ஒன்றுமே உங்களுக்கு தர மாட்டான். அதற்கு பகரமாக உங்கள் மீது பாவ கணக்கு தான் எழுதப்படும். எதில் இஸ்லாத்தில் தடை செய்யப்பட்டிருக்கிறதோ அதற்கு மாறாக செய்பவர்கள் மீது பாவ கணக்கு தான் எழுதப்படும். சிந்தித்து பார்க்க வேண்டும். முஹர்ரம் மாதத்தில் ஏதேனும் ஒரு கர்பலாவில் சம்பவம் ஏற்பட்டால் அது வரலாறு, அதை நாம் படித்து தெரிந்து கொள்ள வேண்டுமே தவிர அதற்காக வேண்டி துக்கம் கொண்டாடுவதற்கும் இஸ்லாத்திற்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. இன்னும் நம்ம அடுத்ததான் பார்க்க வேண்டும் சொன்னால், இது நடந்த போது நம்ம சொல்லிட்டோம். இனி அடுத்து வரக்கூடிய மாசத்தை பற்றி நம்ம கண்டிப்பாக சொல்ல வேண்டும். ஏன் என்று சொன்னால், இனி அடுத்து வரக்கூடிய மாதம் இரண்டாவது, அதாவது இஸ்லாமிய மாதங்கள் இரண்டாவது மாதம் சஃபருடைய மாதமாக இருக்கிறது. முதல் மாதம் முஹர்ரமாக இருக்கிறது, இரண்டாவது மாதம் சஃபராக இருக்கிறது. இந்த சஃபர் மாதம் வந்துவிட்டால் இஸ்லாமியர்களிடத்திலே ஒரு மிக பெரும் ஒரு மனமாற்றம் ஏற்படுகிறது. என்ன மனமாற்றம் என்று சொன்னால், நல்ல மாற்றம் இல்லை. நமக்கு இதுக்கு முன்பாக இருந்த முந்தையவர்கள் எதையெல்லாம் சொல்லிக் கொடுத்தார்களோ அவர்கள் அறியாமையின் காலத்திற்காக, அவர்கள் இஸ்லாத்தை பற்றி தெரியாததன் காரணமாக நம்முடைய முன்னோர்கள் எதை சொல்லிக் கொடுத்தார்களோ அதை பின்பற்றக்கூடிய ஒரு மனமாற்றம் ஏற்படுகிறது. சஃபர் மாதம் வந்து விட்டாலே என்ன சொல்றாங்க, இது சஃபர் மாதம் பீடை மாதம். யார் சொல்றா? முஸ்லிம் சொல்றான். யார் அவருக்கு கற்றுக் கொடுத்தார்கள்? சஃபர் மாதம் என்றால் பீடை மாதம் என்று யார் சொல்லிக் கொடுத்தார்கள்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத் தந்தார்களா? சஹாபாக்கள் நமக்கு வழிகாட்டி சென்றார்களா? நிச்சயமாக இல்லை. அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொல்லி காட்டாத ஒன்றை சஃபர் மாதம் வந்துவிட்டால் பீடை மாதம் என்று சொல்கிறார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நிச்சயமாக. ஏனென்று சொன்னால், சஃபர் என்ற ஒரு மாதத்தை பற்றி நாம் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். சஃபர் என்ற வார்த்தை அரபு மொழியில் கூடிய சிஃபர் என்ற ஒரு வார்த்தையிலிருந்து வந்தது. சிஃபர் என்றால் பூஜ்ஜியம், நம்ம சொல்ல ஜீரோ. அரபியில சிஃபர் பூஜ்ஜியத்துக்கு சிஃபர் என்று சொல்லுவார்கள். ஏன் இந்த ஒரு வார்த்தை அந்த மாதத்துக்கு வந்தது என்று சொன்னால், நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இஸ்லாமிய மாதத்துடைய கடைசி 11வது மாதம் துல்ஹஜா, அடுத்த 12வது மாதம் துல்ஹஜ், முதல் மாதம் முஹர்ரம். அப்ப இந்த துல்ஹஜா, இந்த துல்ஹஜ்ஜிக்கு ஒரு மாதத்துக்கு முன்பாக துல்ஹஜா மாதமும் துல்ஹஜ்ஜி முடிஞ்சு ஒரு மாதம் முஹர்ரம் மாதமும் மெக்கா நகரத்திலே வியாபாரம் மிகவும் அதிகமாக இருக்கும். அதாவது ஹஜ்ஜி மாதத்திற்கு ஒரு மாதத்திற்கு முன்பாகவும் ஹஜ்ஜி முடிஞ்சு ஒரு மாதம் முஹர்ரம் மாதமும் வியாபாரம் மிகவும் அதிகமாக இருக்கும். நான் இப்போது சொல்லவில்லை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திற்கு முன்பாகவே, அதாவது ஜாஹிலியா காலத்திலேயே அரபிகளுடைய கலாச்சாரம் எப்படி இருந்து சொன்னால்,
இந்த ஹஜ்ஜுடைய மாதத்துக்கு ஒரு மாதத்துக்கு முன்பாகவும் ஒரு மாதத்துக்கு பின்பாகவும் வியாபாரம் ரொம்ப அதிகமா இருக்கும். மக்கள் நகரத்தில் இருக்க மக்கள் தான் பயங்கரமா வியாபாரம் பண்ணுவாங்க. வெளியூர்ல இருந்து எல்லா நகரத்துல இருந்தும் சிரியா, ஜோர்டான், லெபனான்ல இருந்து நிறைய மக்கள் வருவாங்க. இந்த பக்கம் எல்லா மக்கள் ஈராக்ல இருந்து நிறைய மக்கள் வருவாங்க மக்கமா நகரத்திற்கு. வியாபாரம் பயங்கர ஜோரா இருக்கும் இந்த 3 மாசம். இந்த 3 மாசம் வியாபாரம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த முஹர்ரம் முடிஞ்சு இந்த சஃபர் ஆரம்பிக்கும் போது என்ன ஆகும் சொன்னால் வியாபாரம் முகூர்த்தமா ரொம்ப ஸ்லோ ஆயிடும், வியாபாரம் ஜீரோவாயிடும். அப்ப என்ன பண்ணுவாங்க சொன்னா மெக்கமா நகரத்தில் இருக்கக்கூடிய அரபியர்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்க சொன்னா இது வரலாறு நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். மெக்கால இருக்கக்கூடிய அரபியர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா வியாபாரத்திற்காக வேண்டி இவங்க என்ன பண்ணுவாங்க சொன்னா வெளியூரை நாடி மெக்கால இருக்கக்கூடிய அதிகப்படியான ஆண்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்க வியாபாரத்துக்கு நாடி வெளியூர் போயிருவாங்க. அப்ப அந்த மெக்கமா நகரம் ஜீரோ, அதாவது ஆண்களே இல்லாம பூஜ்ஜியம் மாதிரி காட்சி அளிக்கும். அதற்காக வேண்டிதான் அந்த மாதத்திற்கு அவர்கள் சிஃபர் என்று சொல்லக்கூடிய ஜீரோவுக்கு சஃபர் என்ற மாதத்தை வைத்தார்கள். இதுதான் இந்த மாதத்துக்குரிய அடிப்படை கருத்து. அவ என்ன பண்றாங்க, இதுதான் ஒரு காரணமே தவிர வேற எந்த ஜாஹிலியா காலத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இஸ்லாத்தை பரப்பதற்கு முன்பாக உள்ள ஒரு காலம் இது. அப்படி வந்த பெயர் தான் இந்த சஃபர் மாதத்துக்குரிய பெயர். அப்ப என்ன பண்றாங்கன்னு சொன்னால் மக்கள் அன்றிலிருந்து அரபியர்களுக்கு இஸ்லாத்தை ஏற்பதற்கு முன்பாக நான் சொல்கின்றேன், அவர்கள் இந்த உலகத்திலேயே அதிகப்படியான மூடநம்பிக்கைகளை யார் பின்பற்ற சொன்னா அரபியர்கள் தான். இந்த உலகத்திலேயே அதிகமான மதுபானத்தை யார் அறிஞர்கள் சொன்னா அரபியர்கள் தான். இஸ்லாத்தை ஏற்பதற்கு முன்பாக இந்த உலகத்திலே அதிகப்படியான மூடப்பழக்க வழக்கங்கள் அனாச்சாரங்களையும் அதிகமாக செய்தவர்கள் யார் என்று சொன்னால் காட்டு மிராண்டிகள் யார் என்று சொன்னால் அரபியர்கள் தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வந்துதான் அப்படிப்பட்ட மக்களை தான் இஸ்லாத்தின் பக்கம் அழைத்தார்கள். அந்த காட்டு மிராண்டிகள் கூட்டம் எப்படி இருக்கும் என்று சொன்னால் எதற்கு எடுத்தாலும் சகுனம் பார்ப்பார்கள். இப்ப மாத்திரம் இல்லையா, சஃபர் மாதம் வந்து விட்டால் பீடை மாதம் என்று நமக்குள்ளே இன்றும் நீங்க பாருங்க, சஃபர் மாதத்துல முஸ்லிம்கள் கல்யாணம் வைக்கவே மாட்டாங்க. நடக்குதா இல்லையா? நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். சஃபர் மாதம் வந்துட்டா நக்கோபா அவ்வளோ மைனே ஷாதி नहीं करेगा சொல்லக்கூடிய உருது மக்கள் அதிகமாக இருக்கிறார்கள். குறிப்பாக ஏன் அந்த மக்களை சொல்றேன்னு சொன்னால் அவர்களிடத்தில் தான் அந்த கலாச்சாரம் மிக அதிகமாக இருக்கிறது. ஏதோ தமிழ் பேசக்கூடிய ஒரு சில முஸ்லிம்களிடத்தில் செய்தாலும் கூட இந்த குறிப்பாக உருது பேசக்கூடிய இந்த மக்களிடத்திலே சஃபர் மாதம் வந்து விட்டால் பீடை மாதம் என்ற ஒரு கொள்கை, ஒரு மூடநம்பிக்கை அதிகமாக இருக்கிறது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அன்றைய காலத்தில் உள்ள அரபியர்கள் தான் அப்படி இருந்தார்கள். இஸ்லாத்தை ஏற்பதற்கு முன்பாக அவர்களிடம் நல்ல நேரம் கெட்ட நேரம் அதிகமாக பார்ப்பார்கள். அரபியல் ஏதாவது ஒரு காரியத்திற்காக வெளியே போகிறது என்று அறிஞர்கள் சொன்னால் ஒரு பறவையை எடுத்து வீட்டு வாசல்ல இருந்துட்டு மேல தூக்கி போடுவாங்க. அந்த பறவை மேல பறந்து போய் வலது பக்கமாக பறந்துச்சுன்னு சொன்னால் ஓகே நல்ல நேரம் நம்ம போகலாம் வீட்டுல இருந்து போவாங்க. அதே பறவை மேல போயிட்டு இடது பக்கமா பறந்துச்சுன்னு சொன்னா அன்னைக்கு அந்த வியாபாரத்துக்கு போக மாட்டாங்க, வெளியே போக மாட்டாங்க அரபியர்கள். இன்றைக்கு அல்ல நான் சொல்றது, இன்றைய அரபியர் அல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்பாக உள்ள அரபியர்கள், அதாவது ஜாஹிலியா அரபியர்கள், அறிவில்லாத அரபியர்கள். அவர்கள் செஞ்சுட்டு இருந்தாங்க, சகுனம் பார்த்து கொண்டிருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சகுனம் பார்ப்பதை பற்றி என்ன சொல்றார் சொன்னால், எவன் ஒருவன் சகுனம் பார்க்கின்றானோ, எவன் ஒருவன் ஜோதிடம் பார்க்கின்றானோ, எவன் ஒருவன் நல்ல நேரம் கெட்ட நேரம் பார்க்கின்றானோ அவன் என்னை சார்ந்தவன் அல்ல என்று சொல்றாங்க. ரொம்ப சிம்பிளா முடிச்சுட்டாங்க. நீ இப்படிலாம் எவனோ ஒருத்த பார்த்தான் அப்படின்னு சொன்னா நீ உன் பேரை மாத்திக்க வேண்டியதான். நீ அப்துல்லா அப்துல் ரஹ்மான் சொல்லிட்டு ஒரு பிரயோஜனம் இல்லை. என்னை சார்ந்தவன் அல்ல, முஸ்லீமே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. நம்ம நினைச்சுக்கலாம் சாதாரண ஒரு விஷயம் தானே சகுனம் பார்ப்பது. சகுனம் பார்ப்பது என்பது ஷிர்க். ஏன்னு சொன்னால் ஹதீஸில் குதிசில ஒரு சொல்றாங்க, காலம் என்பது அல்லாஹ் சொல்றதாக நபி சொல்கிறார்கள், காலம் என்பது நானாக இருக்கேன்னு சொல்றான். அல்லாஹ் சொல்றான் நான் தான் காலம், நான் தான் காலமாக இருக்கேன் சொன்னால் என்னை எவன் நல்ல நேரம் பிரிப்பதற்கு எவருக்கும் அதிகாரம் இல்லை. ஒரு முஸ்லிம்களுக்கு அல்லாஹ் ஒரு விதித்து ஒரு நாடி விட்டான் என்று சொன்னால் சகோதரா தாண்டி வராதீங்க, எங்க இடம் இருக்குதோ அங்கே உட்காருங்க. ஜும்மால தாண்டி வருவது தடை செய்யப்பட்டிருக்கிறது, அப்படியே உட்காருங்க. அப்பொழுது நமக்கு அல்லாஹ் ஒருவருக்கு ஒரு நலனை நாடி விட்டான் என்று சொன்னால் அதை யாராலும் தடுக்க முடியாது. இன்றைக்கு உனக்கு மவுத் என்று நினைத்து விட்டால் நான் சேஃபா போய் ரூம் உள்ள ஏசியை போட்டு டைட்டா போயிட்டு உள்ள உட்கார்ந்து சொன்னா உனக்கு மவுத் வராதா?
முடிஞ்சு போச்சு. மலக்குள் மௌத் நீ எந்த ரூம்ல இருந்தாலும் நம்ம சொல்றாங்க, நீ தெளிவா சொல்லி விட்டார்கள், மிகவும் உறுதியாக நீ இரும்பால் செய்யப்பட்ட நீ கோட்டையின் உள்ளே இருந்தாலும் கூட உனக்கு மவுத் வந்தா வந்துதான் தீரும். அல்லாஹ் நாடி விட்டான், உன்னுடைய விதி அவ்வளவுதான். ஒரு மனிதனாக சாதாரண மனிதனாக இருக்கக்கூடிய நீ இது நல்ல நேரம் இது கெட்ட நேரம் என்று பிரிப்பதற்கு ஒரு அதிகாரமும் கிடையாது. சஃபர் மாதம் கெட்ட மாதம் என்று யார் சொன்னார்கள்? ஏதோ முந்தைய உள்ள மூடர்கள் எதை செய்து கொண்டிருந்தார்கள் என்பதற்காக வேண்டி இன்னும் நாங்கள் அந்த முன்னோர்கள் பின்பற்றிட்டு இருப்போம் சொன்னா நிச்சயமாக இல்லை. சஃபர் மாதம் இஸ்லாமிய மாதம் எல்லா மாதத்திலும் ஒவ்வொரு ஒரு மாதம் தான். இந்த 3 மாதம் புனிதமிகு மாதங்கள் முடிந்து வரக்கூடிய ஒரு மாதம் தான் சஃபர் மாதமே தவிர இது பீடை மாதம் அல்லவே இல்லை. ஒரு முஸ்லிமா இருக்கக்கூடிய நாம் இந்த மாதத்தை நம்ம பார்க்கிறோம், கல்யாணம் காட்சி வைக்க மாட்டாங்க. கல்யாணம் பேச ஆரம்பிச்சாலே நீங்க சஃபருக்கு முன்னால முடிச்சுட்டு இருப்போம், இல்லைன்னா சஃபருக்கு அப்புறம் பண்ணலான்ற மாதம் இருக்கிறாங்க. சஃபர்ல எந்த நல்ல காரியம் முஸ்லீம்கள் செய்ய மாட்டாங்க. முக்கியமா சொல்ல போனா திருமணம் என்பதை செய்யவே மாட்டார்கள். இதை கொஞ்சம் அப்படியே நம்ம மாட்டு மருத்துவ நினைச்சு அப்படியே அனுசரிச்சு பாருங்க. அவர்கள் ஆடி மாதம் வந்தால் திருமணம் செய்ய மாட்டார்கள். மாட்டு மத சகோதரர்கள் ஆடி மாதம் வந்தால் திருமணம் செய்ய மாட்டார்கள். அதே இப்ப காப்பி பேஸ்ட் தான். முஸ்லிம்கள் வந்தால் சஃபர் மாதம் திருமணம் செய்ய மாட்டார்கள். நமக்கும் காபிருக்கும் என்ன வித்தியாசம் இருக்கிறது? மாட்டு மாசவர்களுக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம் இருக்கிறது? இதைதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 1400 வருடங்களாக சொல்லிவிட்டார்கள். எவன் ஒருவன் சபலம் பார்க்கின்றானோ, நல்ல நேரம் கெட்ட நேரம் பார்க்கின்றானோ அவன் என்னை சார்ந்தவன் அல்ல. முடிஞ்சு போச்சா? முஸ்லிமா இருக்கக்கூடிய நாம் பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹி, முடிஞ்சு போச்சு. அல்லாஹ்வின் பெயரை கொண்டு ஆரம்பிக்கிறேன். அல்லாஹ் தவக்கல்து, அவன் மீதே நான் நம்பிக்கை வைக்கின்றேன். எந்த காரணம் செஞ்சு சொல்லிட்டு போயிட்டே இருக்கணும். உனக்கு அல்லாஹ் அதன் நலவை நாடி இருந்தால் அது உனக்கு கிடைக்கும். அல்லாஹ் உனக்கு இன்னைக்கு அதை நாடல, இன்னொரு நாளைக்கு உனக்கு கிடைக்கும், இன்னொரு நாளைக்கு உனக்கு கிடைக்கும். ஒரு முஸ்லீம் இப்படிதான் இருக்கிறமே தவிர, இதோ சில பேர் நம்ம பார்க்கிறோம் இன்றைக்கும் இஸ்லாமிய சமூகம் செய்து கொண்டிருக்கிறார்கள். எதற்கு அப்படி போகும்போது ஏதாவது ஒரு பூனை வந்துட்டாலோ, இல்ல ஏதாவது ஒரு என்ன பண்றாங்க, ஒரு கெட்டவராக ஒரு குறுக்க வந்துட்டாலோ என்ன பண்றாங்க, நிறுத்தி திரும்ப வீட்டுக்குள்ள போயிட்டு கொஞ்சம் தண்ணி கிண்ணி குடிச்சிட்டு, முஸ்லீம் சமூகம் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஒரு முஸ்லீம் சமூகம் ஏதாவது குறுக்க வந்துட்டால் திரும்ப உள்ள போயிட்டு தண்ணி குடிச்சிட்டு ஒரு 5 நிமிஷம் உட்கார்ந்துட்டு அதுக்கப்புறம் போறாங்க. சபரம் பார்க்கின்றல், இது ஷிர்க், அல்லாஹ்வுக்கு இணை வைப்பது, அல்லாஹ்வின் அதிகாரத்தை நீ கையில் எடுப்பது. அல்லாஹ் மட்டும்தான் தெரியும். நீ வெளியே போனா இன்னைக்கு ஆக்சிடென்ட் ஆகி செத்து போயிருவேன்னு சொன்னா அது அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் தெரியும். உனக்கு தெரிஞ்சிட்டா உலகத்துல நம்ம எல்லாத்தையும் எப்பவுமே காப்பாத்திருக்கலாமே. யாரையுமே எல்லாத்தையும் இந்த சகுனம் பார்ப்பனாலும் தடுக்க முடியும் என்று சொன்னால் இந்த உலகத்துல யாரையுமே ஆக்சிடென்ட் நம்ம காப்பாத்திருக்கலாமே. எல்லாத்தையுமே முடியவே முடியாது, நிச்சயமாக முடியாது. அல்லாஹ் நாடியது மட்டும்தான் நடக்கும். உன் விதியில் எது எழுதப்பட்டதோ, நீ வயிற்றில் குழந்தையாக இருக்கும் போது, கருவாக இருக்கும் போது உன்னுடைய விதியில் எது எழுதப்பட்டதோ அதுதான் உனக்கு நடக்கும். ஒரு முஸ்லீம் இப்படிதான் நம்பணும். அதை விட்டுட்டு சஃபர் மாதம் வந்துட்டா திருமணம் முடிச்சா அந்த மாதம் பீடை மாதம், இந்த மாதம் திருமணம் முடிச்சா நல்லபடியா இருக்க மாட்டாங்கன்னு சொல்லி உனக்குள்ளேயே நீ அல்லாஹ்வின் அதிகாரத்தை நீ கையில் எடுக்கின்றாய். அல்லாஹ் சும்மா விட மாட்டான். அவனுடைய அதிகாரத்தை கையில் எடுத்தா அல்லாஹ் சும்மா விட மாட்டான். இது மிக பெரும் ஒரு ஷிர்க். நாம் பாதுகாக்க வேண்டும். ஒரு முஸ்லீம் என்றால் பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹி, அவ்வளவுதான். எந்த காரியம் செய்ய போறியால் அல்லாஹ் மீது தவக்கல் செய்யறப்பா, அல்லாஹ் எனக்கு நலவை நாடி இருந்தால் எனக்கு நடக்கும், என் விதியில் இது கிடைக்கும், எனக்கு கண்டிப்பா கிடைக்கும். இப்படிதான் இருக்க வேண்டிய தவிர சஃபர் மாதத்திற்கு உண்டான ஒரு புனிதம் என்று இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த புனித மாதமான துல்ஹைதா, துல்ஹஜ், முஹர்ரம் மாதம், அதாவது இன்னொரு மாதம் சஃபர், அதாவது ரஜப் மாதம் வந்து 7வது மாதம். இந்த 4 மாதங்களும் புனிதமான மாதங்கள். அது தொடர்ச்சியா அந்த 3 மாதம் வந்துடும். துல்ஹதா, துல்ஹஜ், முஹர்ரம் 3 தொடர்ச்சியா வரும். இந்த மாதங்கள் புனிதமான மாதங்களில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாமாக முன் வந்து எந்த போரும் செய்ய மாட்டாங்க. தடை செய்யப்பட்டிருக்கு, போர் செய்வதற்கு தடை செய்யப்பட்டிருக்குது. என்ன தடை? தாமாக முன் வந்து போர் தொடுக்க கூடாது. எதிரிகள் தாக்க வந்தால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல அது தடுத்திருக்கிறாங்க. ஆனால் தானாக முன் வந்து அந்த 3-4 மாதத்தை போர் தொடுக்க மாட்டார்கள். ஆனால் என்ன பண்றோம், இந்த முஹர்ரம் முடிஞ்ச உடனே சஃபர் மாதம் வந்து விட்டால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக சஹாபாக்களையும் போர்களையும் போருக்காக வேண்டிய சஹாபாக்களை அனுப்பக்கூடிய மக்களாக இருந்தார்கள். நினைச்சு பாருங்க, சஃபர் மாதத்திற்கு இப்படி ஒரு புனிதம் இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அதிகமாக போருக்கு மக்களை அனுப்புனாங்க. நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், சஃபர் மாதம் வந்துட்டா இது பீட மாசம், எந்த நல்ல காரியம் நம்ம செய்ய மாட்டோம், வீட்டுல அமைதியா இருந்துப்போம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு வழிகாட்டி தந்திருக்கிறார்கள். சின்ன சின்ன காரியம் இல்லைங்க,
போருக்காக வேண்டி, போர் என்பது சாதாரண விஷயமா? ஆயிரக்கணக்கான சஹாபாக்கள் தன்னை உயிரை தியாகம் செய்ய தயாராக இருக்கக்கூடிய மிகப்பெரும் ஒரு காரியம் போர். அப்படிப்பட்ட போருக்காக வேண்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஃபர் மாதத்தில் சஹாபாக்களை அனுப்புகிறார்கள் என்று சொன்னால் நமக்கெல்லாம் சின்ன சின்ன விஷயம் தான், ஒண்ணுமே இல்லை. அப்ப நம்ம முஸ்லீமாக இருக்கக்கூடிய நாம் இந்த கெட்ட எண்ணத்தை சஃபர் மாதம் வந்து விட்டால் இது பீடை மாதம் என்று சொல்லி யாரால் அப்படி சொன்னாங்கன்னு சொன்னால் நீங்க எல்லாம் கொந்தளிக்க வேண்டும். அல்லாஹ் சொல்கிறார் நான் தான் காலமாக இருக்கிறேன் என்று. அப்போ நமக்கு உலகத்தில் உள்ள அனைத்து நாட்களுமே நமக்கு நல்ல நாள் தான், அதே போன்ற அனைத்து நாட்களுமே கெட்ட நாள் தான். உன்னுடைய விதியில் அது இருந்திருந்தால் உனக்கு எல்லா நாளும் கெட்ட நாளே நல்ல நாள் எல்லாமே உன்னுடைய விதியை பொறுத்து தானே தவிர அந்த குறிப்பிட்ட ஒரு நாள் இல்லவே இல்லை. இன்றைக்கு எனக்கு மவுத் என்று சொன்னால் அவள் முடிஞ்சு போச்சு, நான் இந்த ஜும்மாயில் இருந்திருக்கிறான் நான் மௌத்தாயிருவேன். இது அல்லாஹ்வுடைய நாட்டம், யாரும் தடுக்கலாம் முடியாது. என் பக்கத்துல 1000 டாக்டர் இருந்தாலும் சரிதான், எனக்கு பின்னாக 1000 படைகள் இருந்தாலும் சரிதான், எனக்கு இன்னைக்கு மவுத் என்று நாடிவிட்டால் நான் நிச்சயமாக மௌத்தாயிருவேன். இது அல்லாஹ்வுடைய நாட்டம். இப்படிதான் ஒரு முஸ்லிம் நம்ப வேண்டுமே தவிர ஒரு குறிப்பிட்ட ஒரு காலத்தை எடுத்து இது நல்ல காலம் இது கெட்ட காலம் என்று பார்த்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் நம் மீது கோபப்படுவான். அவனுடைய அதிகாரத்தை நாம் கையில் இருக்கக்கூடியதாக மாறிவிடும். அதன் அடிப்படையில் இன்ஷா அல்லாஹ் நீ அடுத்து இன்னும் ஒரு சில நாட்கள் சஃபர் மாதம் வரக்கூடிய இருக்கிறது. அப்படி ஏதாவது வந்து உங்க வீட்டுல யாராவது ஏதாவது சொன்னாங்கன்னு சொன்னால் நீங்கள் அதை தடுத்து நிறுத்த வேண்டும். அது உங்கள் மீது கடமையாக இருக்கிறது. நாங்க ஜும்மா பயான்ல கேட்டோம், சஃபர் மாதம் நல்ல மாதம் தான், அதுவும் எல்லா நல்ல காரியமும் செய்ய வேண்டும். அல்லாஹ் எதை நமக்கு நாடி இருக்கின்றானோ நம் விதிப்படி எது நடக்க வேண்டுமோ அது நமக்கு நடக்கும் என்ற எண்ணத்தில் நாம் கொண்டு வந்து இந்த சஃபர் மாதம் பீடை மாதம் என்ற கூடிய அந்த கெட்ட எண்ணத்தை அந்த கெட்ட கொள்கை நம் மனதில் இருந்து நம்முடைய சமூகத்தில் இருந்தும் இனி வரக்கூடிய நம்ம சந்ததியில் இருந்தும் அதை நீக்கக்கூடியதற்கு அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தௌஃபீக் செய்வானாக. வாஹர் தஹ்வானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வஸலாத்து வஸலாமு அலா ரசூலில் கரீம். என்னுடைய அன்பான சகோதரர்களே, இஸ்லாத்தின் மாதமான அந்த முஹர்ரம் மற்றும் சஃபர் இருக்கக்கூடிய அனாச்சாரங்களை பற்றி நாம் சிறியதாக பேசினோம். குறிப்பாக இந்த நேரம் நல்ல நேரம், இந்த மாதம் நல்ல மாதம், இந்த மாதம் கெட்ட மாதம் என்று சொல்வதற்கு முஸ்லிம்களுக்கு எந்த அதிகாரமும் இல்லை. அல்லாஹ் நாடிதான் நாம் விதிப்படி நடக்கும். அதை பற்றி ஒரே ஒரு அதிசயம் நான் உரையை முடிக்கின்றேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை சஹாபாக்கள் மத்தியில் அமர்ந்திருக்கும் பொழுது ஒரு காரியத்தை சொன்னார்கள். என்னுடைய உம்மத்தில் 70,000 நபர்களை நம்பர் சொல்லியே சொல்றாங்க, சபையின் அல்ஃப் என்ற நம்பரை சொல்லியே சொல்றாங்க. 70,000 நபர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மறுமையில் கேள்வி கணக்கிட்டு சொர்க்கத்தை கொடுப்பார் என்று இந்த விஷயம் சொன்னது பிறகு சஹாபாக்கள் மத்தியில நிறைய விஷயங்கள் நிறைய கருத்துக்கள் பேசப்பட்டிருக்கிறது. யார் அந்த 70,000 மக்கள் யாராக இருப்பார்கள்? புதிதாக நாம தான் முதலாக இஸ்லாத்தை ஏற்றோம், நாம இருக்கக்கூடுமோ என்று சஹாபாக்கள் பேசுகிறார்கள். இன்னொரு சஹாபாக்கள் சொல்றாங்க, இல்ல நம்ம இருக்க முடியாது. ஏன்னு சொன்னால் நாம இஸ்லாத்தை இப்பதான் ஏத்துக்கிட்டோம், நம்ம ஏற்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஷிர்க்லாம் பண்ணிட்டு இருந்தோம், அதான் நம்மளாக இருக்க முடியாது, நம்முடைய சந்ததியாக இருக்கலாம். ஏன்னு சொன்னால் அவர்கள் பிறக்கும் பொழுதே என்ன பண்ணாங்க, முஸ்லீமாக பிறக்கிறார்கள், இன்னும் அவர்களாக இருக்கலாம் அப்படின்னு பேசிட்டு இருக்கிறாங்க. இந்த விஷயத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காதுக்கு போகுது. சொல்றாங்க, கூப்பிட்டு சொல்றாங்க, அந்த 70,000 கூட்டம், இந்த 70,000 நபர்கள் யார் என்று சொன்னால் அவர்கள் யாரும் என்ன பண்றாங்க, எனக்கு யாரும் ஓதி பாருங்கள் என்று சொல்ல மாட்டார்கள். அந்த 70,000 கூட்டம் யார் அப்படின்னு சொன்னால் அவர்கள் தன்னைக்கு யாராவது ஓதி பாருங்கள் என்று அவங்க சொல்ல மாட்டாங்க. இன்னொன்னு சொல்றாங்க, அவர்கள் சகுனம் பார்க்க மாட்டார்கள். அதாவது பறவை எப்படி மேலே போட்டு அரபியில் சகுனம் பார்ப்பாங்க இல்லையா, அதே போன்று சகுனம் பார்க்க மாட்டார்கள். அப்ப 70,000 நபர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மறுமையில் கேள்வி கணக்கிட்டு சொர்க்கத்தை கொடுப்பான் என்று சொன்னால் அதில் ஒரு தகுதி என்னவென்று சொன்னால் அவர்கள் சகுனம் பார்க்க மாட்டார்கள். சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்ப அது 70,000 நபர்களை அல்லாஹ் நம்மளே தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று சொன்னால் நம்ம என்ன பண்ணணும், சகுனம் பார்க்க கூடாது. குறிப்பாக நல்ல நேரம் கெட்ட நேரம் என்பது இஸ்லாத்தில் கிடையவே கிடையாது. இதையெல்லாம் மாட்டு மத கலாச்சாரத்தில் இருந்து நாம கற்றுக்கொண்டது. அதன் அடிப்படையில் முஸ்லீமாக இருக்கக்கூடிய நாம் சொல்லிக் கொடுத்த ஒரே ஒரு விஷயம் தான், நீங்கள் எந்த காரியத்தை எப்போது ஆரம்பிக்க போவதாக இருந்தாலும் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே விஷயம் பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹ், அல்லாஹ்வின் பெயரை கொண்டு ஆரம்பிக்கின்றேன், அவன் மீதே நான் நம்பிக்கை வைக்கின்றேன், முடிஞ்சு போச்சு. இப்படி சொல்லி நீங்க ஆரம்பிச்சுட்டு போயிட்டே இருங்கள். உங்கள் விதிப்படி உங்களுக்கு மவுத் என்றால் மவுத் வரும், உங்களுக்கு நல்லது என்றால் நல்லது கிடைக்கும். இது அல்லாஹ்வின் நாட்டத்தில் இருக்கிறது.
அதன் அடிப்படையில் அந்த நல்ல மக்களாக, சகுனம் பார்க்கக்கூடிய மக்களாக, நல்லதை மட்டுமே அல்லாஹ்வின் மீது தவக்கல் வைக்கக்கூடிய மக்களாக மாறுவதற்கு அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தௌஃபீக் செய்வானாக. எதை சொன்னோமோ எதை கூறினோமோ அதை பின்பற்றக்கூடிய தகுதியும் அந்த பாக்கியத்தையும் அல்லாஹ் எனக்கும் தந்தருள்வானாக என்று கூறியவனாக என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஹ்வானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வ அகீமுஸ் ஸலாம்.